இன்னைக்கு சேயோனோட ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போறோம். சேயோனுக்கு இன்னியோட 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவனோட ரொட்டீனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்லீப் ஹவர்ஸ்லாம் கூட டே டைம்ல ரொம்ப கம்மியாவே தூங்குறான். நைட் வந்து ஆஸ் யூசுவல் 9:00 தூங்கிட்டு, காலையில வந்து 6:00 எழுந்துப்பான். காலையில எழுந்த உடனே ஃபீட் பண்ணிடுவேன். ஃபீட் பண்ண உடனேயே அவன் நல்லாவே ஆக்டிவா விளையாடிட்டு இருப்பான். ஒரு 1லருந்து 1 1/2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஒரு சின்னதா ஒரு 1/2 அன் ஹவர் நேப் எடுப்பான். அவன் மறுபடியும் எழுந்த உடனே தான் அவனுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன குளிக்க வைக்கிறது. இன்னும் அவன் வந்து நல்லா பொசிஷனா உட்காரல. ஸோ, அதனால ஒரு கையில புடிச்சிட்டு தான் பாத் டப்ல தான் அவன குளிப்பாட்டுறது. குளிப்பாட்டும்போதே அவன் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஸோ, அவனுக்கு புடிச்ச டாய்ஸ் எல்லாம் அந்த தண்ணீலயே போட்டு வச்சு அவன கொஞ்ச நேரம் குளிக்க வைப்பேன். குழந்தைங்க யூசுவலாவே மார்னிங் ஹவர்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா நைட் ஃபுல்லா நல்லா தூங்கி எழுந்துட்டு அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நெறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நெறைய புதுசா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ரீசென்ட்டா ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இந்த மாதிரி பொறந்த குழந்தைங்களுக்கு காட்டுறதுனால, அவங்களுக்கு விஷன் டெவலப்மென்ட் நல்லாவே இருக்கும். இது மட்டும் இல்லாம, ஃபோக்கஸ் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. இது எப்ப குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டூ 12 மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டியா குடுக்கலாம். இந்த கார்ட பார்க்கும்போது, அந்த கார்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டே சொன்னோம் அப்படின்னா, குழந்தைங்க அத லிசன் பண்ணிக்கிட்டே அந்த கார்ட நம்ம நல்லாவே பார்ப்பாங்க. சேயோனோட ஸ்லீப் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், அவனோட மைல்ஸ்டோன்ஸ், அவனோட 3 மந்த்ஸ் ஆக்டிவிட்டி இது எல்லாமே நான் ஒரு லாங் வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, இந்த லிங்கோடயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் 0 டூ 3 மந்த்ஸ் குழந்தைகளுக்கான டெவலப்மென்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த லாங் வீடியோல குழந்தைங்களுக்கு டம்மி டைம் எப்படி குடுக்கலாம் அப்படின்றது வரைக்கும் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. சேயோன் பார்த்தீங்கன்னா, டம்மி டைம்ல தான் இருக்கான். டம்மி டைம் ஆக்டிவிட்டியா நான் இந்த வந்து ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான் டிஸ்ப்ளேல வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபிளாஷ் கார்ட பார்க்க அவனோட ஃபோக்கஸும், விஷன் டெவலப்மென்ட்டும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க கிட்ட விளையாடுற டைம ப்ரொடக்டிவா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ நீங்க விஷுவலா வைக்கலாம். இதனால குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் அதிகமாவும், பாண்டிங்கும் ரொம்ப அதிகமா டெவலப் ஆகும். குழந்தைங்க இத பார்த்து ஆர்வமா வளர்றதுனால, அவங்களுக்கு கத்துக்கணுன்ற முயற்சி இன்னும் நெறையவே வரும்.